ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னா, தேவையான ஷோல்டர் அளவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவையான ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது ரொம்ப நாள் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் மேக்சிமம் எல்லார்கிட்டையும் கேட்கறது அந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் ஒரு பிளவுஸ் நம்ம தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ஒரு பதில் என்னன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரவுண்டு வரல அப்படிம்பாங்க. அந்த எதிர்பார்த்த மாதிரியான அந்த ரவுண்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஷோல்டரை ப்ராப்பரா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது வரும். அப்போ நம்ம தேவையான ஷோல்டர் அளவு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பேக்ல வர நெக்கினுடைய ரவுண்டு வரும். அப்போ இது நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நார்மலா ஒரு 1/2 ஷோல்டர் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நம்ம ஒரு ஷோல்டர் அளவுன்னு ஒன்று மார்க் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இது கைப்பகுதி. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு எப்பவுமே இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம எடுத்துருவோம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம நெக்கு ஜாயின் பண்றதுக்கு நம்ம எடுத்துருவோம். அப்ப இந்த சென்டர்ல இருக்க ஒரு போர்ஷன் அது எவ்வளோ? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல 2 ஒரு 4 புள்ளி, அப்போ ஒரு 2.5 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல 2.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு, இங்க ஒரு 1/2 இன்ச்சு, இங்க ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வேணும். இங்க என்ன அளவுகள் நம்ம மாத்திக்கிட்டாலும் இங்க கொடுக்குற 1/4 இன்ச்சும் இங்க கொடுக்குற 1/2 இன்ச்சும் கம்பல்சரி நம்ம ஒரு 3/4 இன்ச்சு நம்ம அதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். 2 சைடும் சேர்த்து 3/4 இன்ச்சு நம்ம கொடுக்கணும். அப்போ இது போக மீதி இருக்கிறத தான் நம்ம ரெடியான ஷோல்டர் அளவுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெடியா இருக்கிற ஷோல்டர் அளவு ஒவ்வொரு மாடலுக்குமே மாறும். அதாவது தின் ஷோல்டர் அப்படின்னா ஸ்டைலிஷா நம்ம போடுறது தின் ஷோல்டர், பிராட் நெக்கு. அது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அகலமான கழுத்து வேணும் அப்படின்னா ஷோல்டர் தின் ஷோல்டர் பிராட் நெக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிராட் ஷோல்டர் அப்படின்னா அகலமான கழுத்து, உங்களுக்கு க்ளோஸ் நெக்கு. நெக்கினுடைய ஷேப் பாத்தீங்கன்னா க்ளோஸா போகும். இது ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற மொத்த ஷோல்டர் அளவே இவ்வளவுதான். சரிங்களா? இந்த அளவுல தான் நீங்க ஏன்னா இந்த ஷோல்டர் அளவு நம்ம பின் கழுத்தினுடைய இறக்கம் வச்சு நம்ம ஷோல்டரை நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அந்த ஷோல்டர் அளவுல வேற எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு யூ நெக் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. யூ நெக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா இங்கிலீஷ் லெட்டர்ல யூ அப்படிங்கும்போது என்ன ஷேப் நம்ம போடுறோமோ இதுதான் யூ நெக். இப்ப இந்த யூ நெக் உங்களுக்கு வரணும்னா இது அகலப்படுத்தினீங்க அப்படின்னா அது யூவா வராது. அது வேற மாதிரி ஷேப் மாறிடும். கரெக்டா யூ தான் வரணும்னா இந்த ஷோல்டரை நீங்க அதிகமா தான் கொடுத்தாகணும். சரிங்களா? இந்த யூ நெக்கும் எனக்கு இதே ஷேப் வரணும், ஷோல்டரும் தின்னா வரணும் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஏன்னா இதை நீங்க அகலப்படுத்தும் போது இங்கெல்லாம் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால இங்கிலிருந்தே நமக்கு அந்த ஒரு பெண்ட் ஷேப் அகலப்படுத்தி தான் நம்ம கொண்டு போகணும். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு யூ நெக் வரணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் பெருசாகும். ஏன்னா இதுக்கு மேல நம்ம கொண்டு போக முடியாது. இப்ப இதுல இங்க 1/4 இன்ச்சு, இங்க 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு ரெடியா எவ்வளவு ஷோல்டர் கிடைக்குது அப்படின்னா 3/4 இன்ச்சு வருது. அப்போ இது பிராட் ஷோல்டர். 3/4 இன்ச்சு நெக் ஷோல்டர் மட்டுமே 3/4 இன்ச்சு நமக்கு இங்க பெருசா தெரியும். ஓகேங்களா? இப்ப இது ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு தின் ஷோல்டர் தான் வேணும். நெக்கு இந்த பா ஷேப்லயே இந்த இடத்துல கர்வ் கொடுத்து மட்டும் வரணும் அப்படின்னா இங்க 1/2 இன்ச்சு அப்படியே தான் இருக்கும். இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சு, இங்க ஒரு 1/4 இன்ச்சு. இப்ப இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னரை மட்டும் இப்படி நம்ம பெண்ட் பண்ணா போதும். இது பிராட் நெக்கு. நெக் அகலமா இருக்கும். ஷோல்டர் பாத்தீங்கன்னா ரெடி அளவே 2 இன்ச்சு தான் வரும். 2 இன்ச்சும் வைக்கலாம், 1.25 வேணாலும் வைக்கலாம், 1 இன்ச்சு வேணாலும் வைக்கலாம். எவ்வளவு வைக்கிறோமோ அது கூட நம்ம டோட்டலா 3/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ரெடியா வேணுங்கிற அளவு 1.25 அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நெக்குக்காகவும் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காகவும் இந்த 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு உள்ள தச்சு உள்ள போயிடும். அது நமக்கு வெளியே தெரியாது. அப்ப வெளியே தெரியறத மட்டும்தான் நம்ம ரெடி ஷோல்டர்மோ. அப்ப அந்த ரெடி ஷோல்டர் 2 இன்ச்சு தான் வேணும்னா உங்களுக்கு நல்லாவே வைடான ஒரு பா நெக் வரும்.
அதுவே 3.25 இன்ச்சு ஷோல்டர் வருது அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஆன ஒரு யூ நெக் வரும். இதுதான் பேசிக்கு. நம்ம வந்துட்டு நெக்கை அதிகப்படுத்திட்டே போனோம் அப்படின்னா என்ன ஆகும், ஷோல்டர் கம்மியாயிட்டே போகும். ஷோல்டரை பெருசாக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் நெக்கு குறுகலாயிட்டே போகும். இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால நம்ம ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணனா இன்னொன்னும் மாறும். இது வந்து நீங்க பேசிக்கா ஒரு விஷயம். அதனால யாருமே ஒரு யூ நெக் கேட்குறாங்கன்னா நீங்க சொல்ற முதல் விஷயம், உங்களுக்கு யூ நெக் ஓகே, ஆனா ஷோல்டர் ப்ராடா தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு தின்னா வேணும், அப்படி தின் ஷோல்டர் வச்சு தான் எனக்கு வந்து வி வேணும், அப்படி வி நெக் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா யூ மாதிரி வேணும் அப்படின்னா தின் ஷோல்டர் வைக்கும்போது ரெண்டும் ஒரே விஷயம்தான். தின் ஷோல்டரா இருக்கும்போது நமக்கு யூ வராது, புரியுதுங்களா? அப்போ ப்ராட் ஷோல்டர் வச்சாதான் வரும். இந்த விஷயத்த மட்டும் நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது விளக்கி சொல்ல முடியல அப்படிங்கும்போது நமக்கு வந்து தைக்கிற பிளவுஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நெக்கை வந்து அவங்க சூஸ் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க. க்ளோஸா எந்த நெக் வேணும், ப்ராடா எந்த நெக் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு டிசைனை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் நெக் வைக்கிறோம். பேக் நெக்கு ஷோல்டர் ஃப்ரண்ட் பத்தி பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் பேக் என்ன கட் பண்றோமோ அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் நெக்கா இருக்கட்டும், ஷோல்டரா இருக்கட்டும், ஆம்ஹோலா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனா பேக்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ற ஷோல்டர், நெக்கினுடைய அளவு, அதனுடைய டீப், இது எல்லாம் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதுதான் கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கையும் ஷேப்பையும் நமக்கு தரும். அதனால எப்பவுமே நம்ம தேவையான ஷோல்டர் அளவு அப்படின்னா என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட கேட்டாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது உங்களுக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ ப்ராட் வேணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டர் அளவை, நம்ம நெக்கினுடைய அளவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேவையான ஷோல்டர் அளவு, அதாவது ரெடி ஷோல்டர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேக் நெக்கை டிசைட் பண்ணுவோம். அப்படி வச்சாதான் அது ப்ராப்பராகவும் வரும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.